ஓகே. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இன்னைக்கு வந்து டே 4 பார்க்குறோம். அருகில் உள்ள அண்டை வழிமுறை, அதுதான் கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். இன்னொன்று வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம், சீரற்ற வன வழிமுறை. இந்த ரெண்டு அல்காரிதமும் வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு அல்காரிதமும் பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் லேர்னிங்குள்ளதான் வரும். நாளைக்கு வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆதரவு திசையன் இயந்திரம் சப்போர்ட் வெக்டர் மிஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். டே 6ல வந்து டீப் லேர்னிங் போயிடுவோம். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகள் பார்ப்போம். டே 7 வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், CNN சொல்லுவாங்க, இணக்கமான நரம்பியல் நெட்வொர்க்குகள், அந்த டாப்பிக்கை வந்து பார்ப்போம். லாஸ்ட் 4 days ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் நாளையிலேருந்துலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் குயிக்காக அட்டன் பண்ணிடுங்க செஷன்ஸு. இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல். ஆல் ஒரு சில நண்பர்கள் வந்து எங்கே வீடியோ பதிவு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சைட்டு bigdatahands-on.com. எங்களோட நம்பர் வந்து 978-988-424. இங்கே இருக்கும் 978-988-424, 9566-1884, 182384. இன்னொன்று எங்களோட சப்போர்ட் நம்பர்ஸ், மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா support@bigdatahands-on.com. நேற்று எங்களோட வீடியோஸ் பதிவு பார்த்தீங்கன்னா டே பார்ட் 3 வந்து நேற்று எங்களோட வீடியோ பதிவை இந்த ஹோம் பேஜ்லேயே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வில் பி அப்லோடிங், இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். பழைய வீடியோஸ்லாம் வந்து மீட்டப் வீடியோஸில் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் பழைய பதிவுகள்லாம் எல்லாமே வந்து எடுத்து பார்த்துக்கலாம். பழைய பதிவுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இப்போ இர்ஃபான், நீங்கள் செஷன் கண்டினியூ பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாட்ல வந்து அப்டேட் பண்ணிடுங்க. லைக் லாஸ்ட் 15 minutes வந்து நாங்கள் வந்து அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முதல் அல்காரிதமாக கே நியரஸ்ட் நெய்பர் பார்க்க போகிறோம். இந்த கே நியரஸ்ட் நெய்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம் தான். இந்த கே நியரஸ்ட் நெய்பர் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க, நம்ம ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸு. இந்த ட்ரைனிங் டேட்டா பாயிண்ட்ஸில் ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணோம். அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் இந்த கே நியரஸ்ட் நெய்பர் வந்து ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ஆஃப் த டாப் டேட்டா மைனிங் அல்காரிதம் யூஸ்டு டுடே. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இது நான் பேராமெட்ரிக் லேசி லேர்னிங். அதாவது இந்த கே நியரஸ்ட் நெய்பரில் பார்த்தீங்கன்னா, ஏன் லேசி லேர்னிங்னா, இப்போ இதில் வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டோன்னு வைங்க நம்ம மாடலை. இப்போ ஏதாவது புது டேட்டா கொடுத்தோம்னா அந்த ஒரு டேட்டாவுக்காக எல்லா ட்ரைனிங் டேட்டாவோடைய டிஸ்டன்ஸை வந்து அது கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அது என்ன ஆகுது, ரொம்ப கால்குலேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து லேசி லேர்னிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூக்ளிடியன் டிஸ்டன்ஸில் மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து கே நியரஸ்ட் நெய்பர் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குன்னா, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் + y2 - y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல என்ன பண்ணணும்னா, எல்லாத்துக்கும் இப்போ ஒரு புது டேட்டா பாயிண்ட், இந்த கிரீன் தான் வந்து புது டேட்டா பாயிண்ட் வைங்க. இந்த டேட்டா பாயிண்ட்டுக்காக
நியரஸ்ட் எல்லா முதல்ல வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டுக்காக எல்லா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும். எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் கூடயும் இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கே வேல்யூ கொடுப்போம். இந்த கே வேல்யூ என்னன்னா நைபர்ஸ் வேல்யூ. இந்த டிஸ்டன்ஸ்லயே பக்கத்துல இருக்கிற அஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு பக்கத்துல வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. இந்த 5 பாயிண்ட்ஸை மட்டும் எடுக்கும். இல்ல 3 பாயிண்ட்ஸ், நம்ம கே ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தோம்னா 3 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ்ல எந்த கேட்டகரி வந்து அதிகமா இருக்கு? இப்போ வந்து ரெட் கேட்டகரி அதிகமா இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த ரெட் கேட்டகரி இதுக்கு அசைன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த கிரீன் வந்து என்ன ஆயிடும்? இந்த ரெட் கேட்டகரியா மாறிடும். இப்போ அதே மாதிரி 5ன்னு வைங்க. கே ஈக்குவல் 5ன்னு கொடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற 5 பாயிண்ட் எடுக்கும். அந்த 5 பாயிண்ட்ல திருப்பியும் அதே மாதிரி கேட்டகரிஸ் கால்குலேட் பண்ணும். இப்போ கேட்டகரியில வந்து ப்ளூ வந்து 2 தான் இருக்கு, கிரீன் வந்து 3, ரெட் வந்து 3 இருக்கு. ஸோ அப்போ வந்து எதுக்கு அதிகமா இருக்கு? இந்த ரெட்டுக்கு தான் அதிகமா இருக்கு. அப்போ திருப்பியும் இந்த கிரீன் வந்து ரெட்டுக்கு தான் வந்து அசைன் ஆகும். ஸோ இப்படி தான் இது வந்து இந்த கேஎன்என் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதோட ஸ்டெப்ஸ் 1 by 1 பார்த்தீங்கன்னா சூஸ் த நம்பர் ஆஃப் கே நைபர்ஸ். நம்ம தான் அந்த கே நைபர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் த கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் ஆஃப் த நியூ டேட்டா பாயிண்ட் அக்கார்டிங் டு த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். அதாவது இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கிற கே வேல்யூ டேட்டா செட்ஸ், அதாவது இந்த கே வேல்யூ உள்ள இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணோம். இந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சூஸ் பண்ண டேட்டா பாயிண்ட்ல எந்த கேட்டகரி வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த கேட்டகரிக்கு அது அசைன் ஆயிரும். அசைன் த நியூ டேட்டா பாயிண்ட் டு த கேட்டகரி வேர் யூ கவுண்டட் த மோஸ்ட் நெய்பர்ஸ். எந்த கேட்டகரியில் அதிகமாக நம்ம கவுண்ட் பண்ணுவோம் அந்த கேட்டகரியில் இது அசைன் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் வந்து கேஎன்என். ரொம்ப சிம்பிள் தான் இது. இருக்கிறதுலே சிம்பிள் அல்காரிதம் வந்து கேஎன்என் தான். இதை வந்து நம்ம ஈஸியாகவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நான் ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க. ப்ரோஸ்டேட் கேன்சர் டேட்டா செட் யூஸ் பண்ணுறேன், கேன்சர் டேட்டா செட்டு. இப்போ அது இந்த கேன்சர் டேட்டா செட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேன்சர் இருக்கா இல்லையா, ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த டயக்னோசிஸ் ரிசல்ட்டு. இங்கே எம் பின்லாம் இருக்கும். அந்த எம்னா அந்த கேன்சர் இருக்குன்னு அர்த்தம், பினா கேன்சர் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணலாம். கேஎன்என் ஆஸ் யூஷுவல் முதல்ல நம்ம pandas லைப்ரரி இம்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி numpy லைப்ரரி இம்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி matplotlib இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததான் வந்து நம்ம டேட்டா செட்டை லோடு பண்ணணும். டேட்டா செட் ஈக்குவல் டு pd டாட் read csv. இதில் வந்து இந்த ஃபைல் நேமு prostate cancer. இப்போ இதை ரன் பண்ணால் நம்ம டேட்டா செட் லோட் ஆயிரும். ஓ matplotlib. ஸோ இப்போ நம்ம டேட்டா செட் லோட் ஆயிடுச்சு. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம் முத. ஸோ இதான் நம்ம டேட்டா செட்ஸு. இதில் வந்து ஐடி காலம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டயக்னோசிஸ் ரிசல்ட் நம்மளுக்கு வேணும். இதுதான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. அப்போ இது வந்து நம்மளுக்கு டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகிடும். இப்போ மீதி எல்லாமே வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு டேட்டா செட் டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன் 0 1. ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம்லேருந்து
எல்லாத்துக்குமே. செகண்ட் காலம் டு எண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் டாட் வேல்யூஸ். அதே மாதிரி ஒய்க்கு இது வந்து ஃபர்ஸ்ட் காலமு வேல்யூஸ். இப்போ இந்த எக்ஸ் ஒய் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த ஒய்ல வந்து நம்மளுக்கு சம் கேட்டகரிக்கல் டேட்டாஸ்லாம் இருக்கு. ஸோ எம்பி அதை வந்து நம்ம என்கோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லேபிள் என்கோடர் தேவை இல்லையா? sklearn டாட் ப்ரீ ப்ராசஸிங் லேபிள் என்கோடர். லேபிள் என்கோடருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஒய் டேட்டா செட்டில் அப்ளை பண்ணணும். ஃபிட் அண்டர்ஸ்கோர் சாரி எல்பி டாட் ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒய். இப்போ இந்த ஒயில் நம்மளுக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு sklearn டாட் மாடல் செலெக்ஷன் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி 4 வேரியபிள் வேணும். எக்ஸ்ட்ரெயின், எக்ஸ்டெஸ்ட், ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு எக்ஸ் ஒய் டேட்டா செட் கொடுக்கணும். அதே மாதிரி டெஸ்ட் சைஸு 20%. அதே மாதிரி ரேண்டம் ஸ்டேட்டை ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 4 வேரியபிள் வந்துச்சு. எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட்டு, ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம மாடல் தான் பில்ட் பண்ணணும். இந்த கே நியரஸ்ட் நெய்பருக்கு நம்ம கே நைபர்ஸ் கிளாசிஃபையர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sklearn லைப்ரரியில் நெய்பர்ஸ் அப்படிங்கிற மாடியூல்குள்ளார கே நெய்பர்ஸ் கிளாசிஃபையர் இருக்கும். இப்போ நம்ம கிளாசிஃபையர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிளாசிஃபையருக்குள்ளார நமக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கும் என் நைபர்ஸ். அதுதான் நம்ம கே வேல்யூஸ். நம்ம கே வேல்யூஸ் சொன்னோம் இல்லையா, K5 K3 நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என் நைபர்ஸ் நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ இனிஷியலாக என் நைபர்ஸ் 5ன்னு கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த கிளாசிஃபையரை நம்ம ஃபிட் பண்ணணும். நம்ம ட்ரெயின் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம கிளாசிஃபையர் ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ஒய் ப்ரெடிக்ட் ஈக்குவல் டு classifier dot predict x test. இப்போ இதுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வேல்யூஸ். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் வேல்யூஸ். இது ஆக்சுவலி இது ப்ரெடிக்டடு. இங்கே 10-11 வந்து ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த 16, 17, 14 ஸோ ஒரு 4 மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. 4-5 மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம் அதோடது.
இதில் ஒய் ட்ரூ வேல்யூ கொடுக்கணும். ஒய் ட்ரூ வேல்யூ நம்ம டெஸ்ட் டேட்டா, ஒய் ப்ரெடிக்டட் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 7 + 9 மொத்தம் 16 கரெக்ட் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. அதே மாதிரி 3 + 4 4 ராங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம மொத்த அக்யூரசி என்னவா இருக்கும்? 16 / 20 0.8 தான். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த டெஸ்ட் சைஸ் ரேண்டம் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லையா இந்த நெய்பர்ஸ் வேல்யூவை நம்ம மாற்றி நம்ம இன்னும் அக்யூரேசி வந்து கொஞ்சம் அதிகமாக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கே வேல்யூ தான் வந்து எல்லாத்துக்குமே காமன். ஓகேங்களா? இந்த கே வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து எந்த கேட்டகரின்னு முடிவெடுக்க முடியும். அப்போ இந்த கே வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் அக்யூரஸியும் சேஞ்ச் ஆகும். எந்த கே வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களா டெஸ்ட் பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 0 to 10 வரைக்கும், சாரி 1 to 10 வரைக்கும் உள்ள கே வேல்யூஸ் எடுக்கிறேன். அந்த கே வேல்யூஸில் எல்லாத்துக்குமே வந்து அந்த கே வேல்யூ அசைன் பண்ணி n நெய்பர்ஸ் ஈக்குவல் டு அந்த ஒரு வேல்யூ 1 to 10 வரைக்கும் அசைன் பண்ணி மாடலை அக்யூரசி ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இப்போ அதில் எந்த நெய்பர் வந்து அதிகமான, அதாவது எந்த கே வேல்யூ வந்து அதிகமான அக்யூரஸியாக இருக்கோ அந்த கே வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதுறேன். அது நான் இப்போ ஃபஸ்ட்டு கே ஈக்குவல் டு ஒரு ரேஞ்ச் வச்சுக்கலாம். இங்கே லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 1,11, ஏன்னா 10 வரைக்கும் தான் எடுக்கும். அது 11 கொடுத்தாலும் 10 தான் எடுக்கும். இப்போ கே வேல்யூஸில் வந்து 1 to 10 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த 1 to 10 இருக்கிறதுல எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு கே வேல்யூக்கும் உள்ள ஸ்கோர் என்னவோ அதை வந்து இந்த ஸ்கோர் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ ஃபார் I in k, அதில் வந்து இப்போ அதே மாதிரி கிளாசிஃபையர் கிரியேட் பண்ணணும். காப்பி. இப்போ இந்த கிளாசிஃபையர் n நெய்பர்ஸ்க்கு பதிலாக நம்ம ஐயை கொடுப்போம். ஐ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 இருக்கும். அதே மாதிரி 1லேருந்து 10 வரைக்கும் வரும். ஸோ ஒரு இதுக்கும் நம்ம ஃபிட் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். ஸ்கோர்ஸ் டாட் அப்பெண்ட் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். கிளாசிஃபையர் டாட் ஸ்கோர் ஆஃப் த எக்ஸ் டெஸ்ட்டு ஒய் டெஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு கே வேல்யூஸ்க்கும் எந்தெந்த ஸ்கோர் இருக்குது அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ ஃபார் அந்த வந்து நம்ம ப்ளாட்டாக பார்க்கலாம். ஸோ விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஎல்டி டாட் பிளாட், இதில் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்கணும். இப்போ எக்ஸ் வந்து நம்ம கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் வந்து ஸ்கோர்ஸு. இதுக்கு வந்து நம்ம மார்க்கரும் கொடுக்கலாம், அதாவது பாயிண்ட் வர மாதிரி. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்த்துடலாம். பிஎல்டி டாட் ஷோ. இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம ஸ்கோரோட பிளாட்டு. இப்போ இந்த இதில் வந்து அக்யூரசி வந்து 8 வரைக்கும் தான் போயிருக்கு. இதுக்கு மேலே போல. இதை வேணா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 15 வரைக்கும். ஸோ 15ன்னு மாற்றினப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த 8.4ல். நம்ம அதை மார்க்கர் கொடுத்து பார்க்கலாம்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் k = 15 இருக்கும் பொழுது சாரி 14 நினைக்கிறேன். 14ல் வந்து 0.84க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம k வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு 85 87 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. 84க்கு அபோவ் 84 தான் வந்திருக்கு. மேபி அது 85 கூட இருக்கலாம். ஒன்று 14ல் வந்து இந்த 85 வந்திருக்கு, இன்னொன்று 17ல் 17 ஆர் 18ல் வந்து அந்த 14 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே n நெய்பர்ஸில் நம்ம 14 கொடுத்து பார்க்கலாம். இது கமெண்ட் கொடுத்துடலாம். 14 கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 14 கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணப்போ எனக்கு கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் வந்து அதே தான் வந்திருக்கு அக்யூரேசி. ஆனால் இப்போ எதில் வந்து k வேல்யூ போட்டு பார்ப்போம். ஜீரோ 0.8 தான் வருது அதிகபட்சமாக. 14 ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 0.85 வந்திருக்கு. k வேல்யூ 14 இருக்கும் பொழுது நம்மளுக்கு 0.85 அக்யூரேசி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் வந்து 3 தப்பா இருக்கு, 17 சரியா இருக்கு. இந்த மாதிரி நீங்க இன்னொன்று வந்து இந்த டெஸ்ட் சைஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். 2.5 எடுத்துக்கலாம். டெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணப்ப சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். டெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 88 வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு. எப்போ 88 வந்திருக்குன்னா 12ல் வந்து 88 வந்திருக்கு. 12 போட்டு பார்ப்போம். ஸோ 88 k வேல்யூ 12 இருக்கும்பொழுது, அதாவது டெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணப்ப எனக்கு வந்து k வேல்யூ 12ல் அக்யூரேசி வந்து 88 வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க இந்த இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த KNNல? இந்த கிராஃப் நீங்க லாஸ்டா புரியல சார். இந்த கிராஃப் சொல்லுங்க. ப்ரெடிக்ட் பண்றீங்க. புரியல, அது நாய்ஸா இருக்கு. இல்ல நீங்க இப்ப காட்டுற கிராஃப் வந்து எக்ஸ் என்னது ஒய் என்னது என்ன ப்ரெடிக்ட்? நான் லேபிள் பண்ணிடுறேன். ஆக்சுவலா அது என்ன ப்ரெடிக்ட் பண்ணதா இந்த k வேல்யூவுக்கு இவ்வளோ அக்யூரேசி வந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ இதுதான் k வேல்யூன்னு வச்சுக்கோங்க. எக்ஸில் நான் லேபிள் பண்ணுறேன். எக்ஸ் லேபிள் இந்த k வேல்யூவுக்கு
ஸ்கோர் இவ்வளோ வந்திருக்கு. ஒய் லேபிள் ஸ்கோர். இப்போ இதை கே நைபர்ஸ், இது ஸ்கோர். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12ல் ஈவன் 12 தான். 12ல் வந்து நம்மளுக்கு 88 அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. கே வேல்யூ இதெல்லாம் கே வேல்யூஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கே 1னா 76 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் ஆகுது. கடைசியாக நம்மளுக்கு வந்து இந்த இதில் 12ல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கிறதுனால நம்ம என்ன அசீவ் பண்ணிக்கலாம்னா கே வேல்யூ 12 போட்டால் நம்மளுக்கு அக்யூரசி அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து கே வேல்யூ 12 நான் மாற்றிட்டேங்க. ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த கே நைபர்ஸ்ல? ஓகே, இந்த என்னது ஸ்கோர்ஸ்ன்றது வந்து இப்ப இந்த அக்யூரசி தான் நீங்க ஸ்கோர்ஸ்ன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, அந்த இந்த மாடலோட ஸ்கோர் அது அக்யூரசி தான் ஸ்கோர்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. எனி டவுட்ஸ்? கே நியரஸ்ட் நெய்பர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த கே நியரஸ்ட் நேத்து சொன்ன மாதிரி நீங்க அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா சார்? இப்ப அந்த ஒர்க்கிங் வந்து இப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ட்ரைனிங் டேட்டா கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க. அந்த ஒரு ட்ரைனிங் டேட்டாவுக்கும் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கும் உள்ள எல்லாத்துக்குமே இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிடும். இப்போ நீங்க ஒரு புது டேட்டா பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்க. அந்த புது டேட்டா பாயிண்ட் நம்ம டெஸ்ட் டேட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்ட் டேட்டாவில் அந்த ஒரு பாயிண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்டோட எல்லா ட்ரெயின் டேட்டாவில் கொடுத்த நம்ம பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்ஸோட எல்லா டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணோம். இந்த டிஸ்டன்ஸ்ல நமக்கு ஒரு கே வேல்யூ கொடுத்துருப்போம். நான் சொன்னல இந்த நெய்பர்ஸ், இத்தனை நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் எடுத்துப்பாங்க. இப்ப கே ஈக்குவல் 3ன்னு கொடுத்தா பக்கத்துல இருக்கிற 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கும், இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி. ஸோ பக்கத்துல இருக்கிற 3 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா கேட்டகரி வைஸா அது பிரிக்கிறோம். இப்போ இது கேட்டகரினா ப்ளூ கேட்டகரியில 1 இருக்கு, ரெட் கேட்டகரியில 2 இருக்கு. அப்போ எதுல அதிகமா இருக்கு? இந்த கேட்டகரியில அதிகமா இருக்கு, இந்த ரெட் கேட்டகரி இல்லையா? அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து ரெட் கேட்டகரியா போயிடும். ஓகே, அந்த நம்மளோட அந்த டேட்டா செட்டை வச்சு சொல்றீங்களா சார்? ஒரு டேட்டாக்கு ஒரு ஆமா, ஒரு டேட்டா செட், அதாவது டெஸ்ட் டேட்டா. இது நியூ பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு நியூ பாயிண்ட். என்ன சொல்லுங்க? இல்ல, நீங்க இன்புட்டா ஒரு டேபிள் காட்டுறீங்கல்ல, அதுல வந்துட்டு எப்படி நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல, அந்த prostate cancer .csv அந்த ஃபைல்ல இன்புட் இது டெஸ்ட் டேட்டாவா? டெஸ்ட் டேட்டா. அதான் இதுதான் ஒரு பாயிண்ட்னு வைங்க. இப்போ நம்மளுக்கு டெஸ்ட் டேட்டா, இப்போ இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கு இப்போ இது இந்த காலம், இந்த காலமுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த ஒரு பாயிண்டோட இந்த ட்ரெயின் டேட்டா நம்ம இருக்கோம் இல்லையா, ட்ரெயின் டேட்டா வச்சு நம்ம வந்து அந்த மாடலை பில்ட் பண்ணதுனால இப்போ இந்த ட்ரெயின் டேட்டாவில் அது என்ன பண்ணும்னா ஒரு ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணும். இப்போ இது 10 இருக்குன்னா 10க்கு 10க்கு டிஸ்டன்ஸ் 25, இந்த 22. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கும், ஒய்யும் எடுத்துக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒய் வேரியபிளும் எடுத்துக்கும். அது ஒய் டெஸ்ட்டு. ஸோ ஒய் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒய் ட்ரெயின். சரி, ஒய் டெஸ்ட் எடுக்காது, சாரி ஒய் ட்ரெயின் தான் எடுக்கும். ஒய் ட்ரெயினுக்கும் எக்ஸ் ட்ரெயினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணும். இப்போ அந்த டிஸ்டன்ஸ்ல வந்து நியரஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்கும் அது. அதாவது எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின் அந்த ரெண்டு பாராமீட்டர். ஆமா, அந்த ஆமா டிஸ்டன்ஸ். அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இல்ல, நம்ம நியூ டேட்டா பாயிண்ட் கொடுக்குறோம்ல, அந்த நியூ டேட்டா பாயிண்ட்டுக்கும் நம்ம ட்ரெயின் டேட்டாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணும். நியூ டேட்டா பாயிண்ட்ன்றது வந்து நம்ம இப்ப நம்ம டெஸ்ட் டேட்டா இல்லங்க, நம்ம டெஸ்ட் டேட்டாங்க. நியூ டேட்டா பாயிண்ட்னா நம்ம டெஸ்ட் டேட்டா. டெஸ்ட் டேட்டா. ஆமா, இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கும் அந்த ட்ரெயின் டேட்டாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அது கால்குலேட் பண்ணும். இப்போ எக்ஸ் டெஸ்ட் இருக்குன்னா எக்ஸ் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும், எக்ஸ் டெஸ்ட்டுக்கும் எக்ஸ் ட்ரெயினுக்கும். இப்போ
இப்போ அந்த எக்ஸ் ட்ரெயின்ல வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம், நிறைய பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த நிறைய பாயிண்ட்ஸ்க்கும் எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அது கால்குலேட் பண்ணும். அந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ஒய் ட்ரெயின். நம்ம ஒய் ட்ரெயின் தான் அதோட கேட்டகரி. இந்த எக்ஸ் ட்ரெயின் பாயிண்ட், இந்த டேட்டா செட்டோட எக்ஸ் ட்ரெயின் டேட்டா செட்டோட கேட்டகரி தான் வந்து இந்த ஒய் டெஸ்ட். சரி, ஒய் ட்ரெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் டெஸ்ட் வேல்யூ கொடுக்குறீங்க. அந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏதோ கேட்டகரி, அந்த ஒன் கேட்டகரி. அந்த மாதிரி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் அது வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும். டெஸ்ட் டேட்டா வச்சு டெஸ்ட் டேட்டா கொடுக்குறீங்கன்னா அந்த டெஸ்ட் டேட்டாவோட இந்த ட்ரெயின் டேட்டாவுக்கும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். இப்போ அதோட கேட்டகரி தான் வந்து இந்த ஒய் ட்ரெயின். சாரி சார், எனக்கு அது புரியல. அந்த x1 y1 என்னது, x2 y2 என்னதுன்றது கிளியராவே புரியல. இல்லைங்க, இப்போ வந்து நான் இல்ல அந்த இப்போ ஃபார்முலால வந்து நீங்க x1 y1க்கும் x2 y2க்கும் அந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் ஆமா, அதுதான் வந்து இந்த எக்ஸ் டெஸ்ட்டுக்கும் எக்ஸ் ட்ரெயினுக்கும் நான் சொன்னேன். இப்போ வந்து எக்ஸ் டெஸ்ட் x1 வந்து இது எடுத்துக்கோங்க, x1 y1. சார் இப்போ இதுக்கு லேபிள் இது என்ன சார் வேல்யூஸ் அந்த மாதிரி இந்த இது டேட்டால இப்ப நேத்து நம்ம பார்த்தப்போ இப்ப salary அப்புறம் வந்து அது இதுல கொடுக்கல. நான் இந்த டேட்டா செட்ல இருக்கும். ஆக்சுவலா அது இந்த டேட்டா செட்ல இருக்கும் பாருங்க. ரேடியஸ், டெக்ஸ்சர், பெரிமீட்டர், ஏரியா, ஸ்மூத்னஸ், காம்பாக்ட்னஸ் இதுல ஆக்சுவலா கொடுக்கல. இது அரே, நம்பை அரே. அதனால இது வந்து வெறும் இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். இந்த டேட்டா செட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல வந்துட்டு இப்போ x1 எதை நம்ம x1 y1 x2 y2 அந்த மாதிரி எதை சார் எடுத்துக்கலாம்? இப்போ இந்த டெஸ்ட் டேட்டா எக்ஸ் ட்ரெயின் இது வந்து நம்மளோட x1. அதே மாதிரி இது நம்ம வந்து x2. இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சருக்கு தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபீச்சருக்கு தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ 2 ஃபீச்சர் இருக்குன்னு வைங்க, இந்த 2 ஃபீச்சருக்கு தான் கால்குலேட் பண்ணும். x1 x2 ஆயிரும். சாரி, ஆமாம், x1 y1 ஆயிரும். இது வந்து x2 y2 ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சருக்கும் கால்குலேட் பண்ணும். இது x1, இது x2, சாரி x1 y1 x2 y2. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் கால்குலேட் பண்ணும் அது. இப்போ அதோட கேட்டகரி தான் வந்து இந்த நம்ம ஒய் டெஸ்ட், ஒய் ட்ரெயின். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கு இப்போ பக்கத்துல இருக்குன்னு வைங்க, நம்ம ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுக்கறதுக்கு இப்போ இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த ட்ரெயின் டேட்டா. அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பக்கத்துல இருக்குன்னா அதோட கேட்டகரி என்ன இருக்கும், 1ன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சரோட கேட்டகரி 1. ஸோ அப்போ அது வந்து அதோட கேட்டகரி வந்து 1ன்னு அசைன் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கு அது 10ன்னு இருக்குன்னு வைங்க, இந்த 10க்கு பக்கத்துல எதுலாம் இருக்கும், இந்த இது இருக்கும், அதுக்கப்புறம் இந்த 11 இருக்கும், அதே மாதிரி இதுவும் 11 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ இதோட கேட்டகரி என்னது, 1. அதே மாதிரி இப்போ 11ஓட கேட்டகரி என்னது, 4, இதுவும் 1 தான். அதே மாதிரி இந்த 11 இருக்குன்னு வைங்க, நம்ம k = 3ன்னு கொடுத்தோம்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோம். இப்போ 9ஓட கேட்டகரி என்னது, 0. இப்போ இதுல வந்து 2 1 இருக்கு, ஒரு 0 இருக்கு. இப்போ இதுல எது அதிகமா இருக்கு, 1 தான் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து 1ன்னு வந்துடும். ஓகே, இப்போ ப்ரெடிக்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன். ப்ரெடிக்ஷன்லயும் 1 தான் இருக்கும் கண்டிப்பா. 1 இல்லை, இது தப்பா ப்ரெடிக்ஷா இருக்கு. சாரி, எக்ஸ் ட்ரெயின், அது ஒய் ட்ரெயின். சாரி, ஒய் டெஸ்ட்ல பார்க்கலாம். ஒய் டெஸ்ட்ல வந்து 0ன்னு ஆயிருக்கு. ஓகேங்களா இது? ஓகே சார், புரிஞ்சது. இப்ப அந்த டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? அப்ப டிஸ்டன்ஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். இப்போ 2 டேட்டா பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம
நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இந்த இது யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். அதுதான் இது, வேற ஒண்ணும் இல்ல. யூஸ் ஆகுதா? ஏன்னா நம்ம கேட்டகரி பாக்குறோம் 0 1 அப்புறமா வந்து மேக்ஸிமம் எது இருக்கோ அந்த ஆமா, பாயிண்ட் வந்து அவ்வளவுதான். டேட்டா சூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த டிஸ்டன்ஸ் யூஸ் ஆகுதா? ஆமா, இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் டேட்டா இந்த குடுக்குறோம்னா, இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கும் நமக்குள்ள இந்த ட்ரெயின் டேட்டாஸுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தானே கால்குலேட் பண்ணோம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தானே யூஸ் ஆகுது, யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் இருக்கு, மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வேற ஏதோ மின்காஸ்கின்னு ஒன்னு இருக்கு. ஆமா, இப்ப இந்த டிஸ்டன்ஸ் இங்க நம்ம இப்ப பாக்குறதுல யூஸ் ஆகுதா? இதுல சொல்றீங்க? இதுலயா? இப்ப நம்ம டேட்டா செட் x1 y1 ஆமாங்க, யூஸ் ஆகுங்க. அப்பதான் அது யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு கேட்டகரி அசைன் பண்றோம்ல. ஓ, டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு y டேட்டா அசைன் y டேட்டா 0வா 1ஆன்னு ப்ரெடிக்ட் பண்றது வந்து அந்த டிஸ்டன்ஸை வச்சுன்னு சொல்றீங்களா? டிஸ்டன்ஸ் இல்ல இது எக்ஸ் ட்ரெயினுக்கு இப்ப ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்ப நம்ம எக்ஸ் ட்ரெயினுக்கு நம்ம எக்ஸ் டெஸ்ட்டுக்கும் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்குது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் இது இந்த டேட்டா பாயிண்ட் வந்து இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கு பக்கத்துல இருக்குன்னு வைங்க. இப்போ இதோட கேட்டகரி என்னவா இருக்கும்னா அந்த ஒய் ட்ரெயின்ல இருந்து எடுக்கும் அது. ஸோ இதோட கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிக்கும். ஓகே, ஒய் ட்ரெயின். ஸோ இப்போ இந்த ஃபீச்சரோட கேட்டகரி வந்து 1. அதே மாதிரி இப்போ நம்ம கொடுக்குற இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கு வேற என்னென்னலாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் வேற நிறைய இருக்கும் இல்லையா? நம்ம கொடுக்குற கே வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 5ன்னு கொடுக்குறோம்னா இந்த 2 கூட பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அப்போ இதோட கேட்டகரி இந்த ஃபீச்சரோட கேட்டகரி என்னவா இருக்கும்? ஸோ 28 28 29. ஸோ இது ஒன்று வந்து 27 28. ஸோ இதெல்லாம் 1 ஸோ இந்த ஃபீச்சரோட கேட்டகரியும் 1 ஆயிரும். அதுதான் வந்து இங்க ரெட் ப்ளூல இருக்கும் பாருங்க. ஸோ இந்த ரெட் ப்ளூ இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் போயிடலாம். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். நம்ம மெஷின் லேர்னிங்கில் சூப்பர்வைஸ்டு இருக்கு, அன்சூப்பர்வைஸ்டு இருக்கு. அந்த மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து சூப்பர்வைஸ்டில் வரும். இது வந்து காட் அல்காரிதம் சொல்லுவாங்க. காட்னா நம்ம நேற்றே பார்த்துருப்போம். டிசிஷன் ட்ரீக்கும் அதே தான், காட் தான். கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷன் ட்ரீ. ஸோ இப்போ நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், ரெக்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட்னா என்ன, ஒரு காடு. அந்த காட்டில் என்னெல்லாம் இருக்கும்? நிறைய மரங்கள் இருக்குன்னு வைங்க. அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி இங்கே ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நிறைய டிசிஷன் ட்ரீஸ் இருக்கும். இப்போ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்கு? டிசிஷன் ட்ரீயை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ அதில் வந்து நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீஸ் இருக்கும். அதை சிமிலர்லி ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் கிரியேட்ஸ் டிசிஷன் ட்ரீஸ். அதே தான் டிசிஷன் ட்ரீஸ் ஃபார் ஈச் ஆஃப் தெம். அண்ட் ஃபைனலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் ட்ரீ, நிறைய டிசிஷன் ட்ரீ நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேயே கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபாரஸ்ட்டில் நம்ம கொடுக்குற அந்த டெஸ்ட் டேட்டாவை எல்லா ட்ரீக்கும் கொடுக்கும். அந்த எல்லா ட்ரீயும் என்ன பண்ணும்? ஒரு ப்ரெடிக்ஷன் வேல்யூ கொடுக்கும். இப்போ அந்த ப்ரெடிக்ஷன் வேல்யூவில் நம்ம கே நியரஸ்ட் நெய்பரில் பண்ண மாதிரி தான் சேம் இதே மாதிரி எந்த கேட்டகரி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் வைங்க. நம்ம டிசிஷன் ட்ரீ வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இப்போ ஒரு 2 டிசிஷன் ட்ரீ வந்து 1ன்னு கொடுக்குது, ஒரு டிசிஷன் ட்ரீ வந்து 0ன்னு கொடுக்குது. அப்போ எது அதிகமாக இருக்கும்? 1 தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் வந்து 1 அப்படின்னு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஏன் டிசிஷன் ட்ரீயே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணணும்? நிறைய காம்ப்ளெக்ஸாக ஏன் உருவாக்கணும் அப்படின்னா, இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ஓவர் ஃபிட்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓவர் ஃபிட்டிங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு உங்கள் சைஸ் மீடியம் சைஸில் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ அதே வந்து ஒரு ட்ரெய்லர் கிட்ட கொடுத்து உங்கள் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க. இப்போ அது வேறு யார்கிட்டயாவது கொடுத்தா அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? இல்லை. ஸோ உங்களுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக அந்த ஷர்ட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி தான் இந்த மெஷின் லேர்னிங் மாடல்லையும். இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அது ஓவர் ஃபிட் ஆயிடுச்சுன்னு வைங்க.
இப்போ நீங்கள் ஏதாவது நியூ டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணாது. ஆனால் வந்து உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக தான் காட்டும். ஏன் அதிகமாக காட்டுதுன்னா, நீங்கள் வந்து அந்த டேட்டாவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாவுக்கு வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னு வைங்க, அது வந்து அக்யூரசி அதிகமாக தான் காட்டும். அது எப்படி அதை வந்து நீங்கள் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் எப்படி இது பண்ணுதுன்னா, டிசிஷன் ட்ரீல தான் வந்து இந்த ஓவர் ஃபிட்டிங் கான்செப்ட் இருக்கும். ஓவர் ஃபிட்டிங் வந்து டிசிஷன் ட்ரீல தான் வந்து அதிகமாக ஆகும். இப்போ இந்த டிசிஷன் ட்ரீயை நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணும் பொழுது சில டிசிஷன் ட்ரீ வந்து ஓவர் ஃபிட் ஆயிருக்கும், சில டிசிஷன் ட்ரீ ஓவர் ஃபிட் ஆகாமல் இருக்கும். இப்போ அதில் அது கொடுக்குற அந்த ரிசல்ட்டில் எந்த ரிசல்ட் அதிகமாக, அதான் அந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரி அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கொடுக்கறதுனால அது ஓவர் ஃபிட்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ரேண்டம் ஃபாரஸ்ட் அதே தான். ஸ்டார்ட் வித் செலெக்ஷன் ஆஃப் ரேண்டம் சாம்பிள்ஸ் ஃபார் கிவன் டேட்டா செட்டு. ஒரு ரேண்டமாக ஒரு செலெக்ஷன் அந்த சாம்பிள்ஸ் எடுக்கும் நம்ம கொடுக்குற அந்த ட்ரைனிங் டேட்டாவில். இப்போ அந்த ட்ரைனிங் டேட்டாவில் கொடுக்குற அந்த சாம்பிள்ஸை வச்சு இது வந்து நிறைய டிசிஷன் ட்ரீஸை உருவாக்கும். அந்த டிசிஷன் ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரே மாதிரியான டிசிஷன் ட்ரீ இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டிசிஷன் ட்ரீனா டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு ரிசல்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இல்லையா? அதே மாதிரி ஸோ ரிசல்ட்டில் இது என்ன பண்ணுன்னா, ஓட்டிங் வில் பி பெர்ஃபார்ம் ஃபார் எவ்ரி ப்ரெடிக்டர் ரிசல்ட். ஓட்டிங் கொடுப்பாங்க. இப்போ அதான் ஒன்று கிளாஸ் 1 அப்படின்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு எத்தனை இருக்குது, கிளாஸ் 0 ப்ரெடிக்ட் ஆகிருக்குது எத்தனை இருக்குது. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு அதான் மோஸ்ட் ஓட்டட் ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் ஆஸ் த ஃபைனல் ப்ரெடிக்ஷன் ரிசல்ட். எதுக்கு மோஸ்ட் ஓட்டட் ஆயிருக்கோ, எது அதிகமாக அந்த கேட்டகரி அதிகமாக இருக்கோ அந்த கேட்டகரி தான் நம்ம ரிசல்ட்டாக இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கொடுத்துறோம். பேஸ் அதே தான், நம்ம டிசிஷன் ட்ரீ தான். டிசிஷன் ட்ரீ தெரிஞ்சாலே போதும், நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் ரொம்ப ஈஸி. ஸோ வேணா டிசிஷன் ட்ரீ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குயிக் இது கொடுத்துட்றேன் என்னன்னு சொல்லி. ஸோ டிசிஷன் ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷன் அதே தான், ஆஸ் வெல் as காட் அல்காரிதம். இது கிளாசிஃபிகேஷன் ரெக்ரெஷன் அல்காரிதம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷனலி எஃபிஷியன்சி, ஏன்னா இது இன்மெமரி யூஸ் பண்ணுது. அதே மாதிரி கேனாட் ஈஸிலி மாடல், ஏன்னா இது வந்து பவுண்டரிஸை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு டிசிஷனுக்கும் அது வந்து லைக் இந்த மாதிரி இப்போ அவுட்லுக் இருக்குன்னா அவுட்லுக்லேயே வந்து 3 டைப் இருக்கலாம். ஸோ சன்னி, ஓவர் காஸ்ட், ரெயின். ஸோ இந்த சன்னி இருக்குன்னா எஸ்ஆர் நோ, அதில் எஸ்ஆர் நோ. இப்போ இதில் வந்து ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கும், ஸோ கிரேட்டர் தென் 75, லெஸ் தென் 75, அப்போ எஸ்ஆர் நோ. அதுக்கு என்ன ரிசல்ட்டோ நம்மளுக்கு அந்த மாதிரி ட்ரீ வியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிசிஷன் ட்ரீ. இந்த மாதிரி இந்த டிசிஷன் ட்ரீல வந்து அந்த எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் நோடை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த என்ட்ரோபி ஆர் ஜீனி இண்டெக்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டி, மெஷர் ஆஃப் இம்ப்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் நம்ம டேட்டா செட்லேயே எஸ் அண்ட் நோ இருக்கும். இந்த எஸ்ஆர் நோ இருக்குன்னு வைங்க. எஸ் எவ்வளோ இருக்குது, 9. நோ எவ்வளோ இருக்குது, 5. இதோட ப்ராபபிலிட்டி எவ்வளோவா இருக்கும், எஸ் கிடைக்கிறது வந்து 0.59, நோ கிடைக்கிறது 0.36, எஸ் கிடைக்கிறது 0.64. இதோட ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த என்ட்ரோபியோட ஃபார்முலா என்னது, மைனஸ் பி த ப்ராபபிலிட்டி லாக் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அப்போ மைனஸ் 0.36 லாக் ஆஃப் 0.36. இந்த மாதிரி இந்த என்ட்ரோபி கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி தான் இதே ஜீனி இண்டெக்ஸ் இம்ப்யூரிட்டி ஆஃப் மெஷர் ஆஃப் இம்ப்யூரிட்டி தான். இந்த என்ட்ரோபியோட ஜீனி இண்டெக்ஸ் ஏன் பெட்டர்னா, இந்த என்ட்ரோபியில் வந்து நம்ம லாகை வச்சு கால்குலேட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த ஜீனி இண்டெக்ஸில் வந்து ஸ்கொயர்டு தான், ப்ராபபிலிட்டி ஸ்கொயர்டு தான் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ஜீனி இண்டெக்ஸு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் கெயின்காக தான் யூஸ் பண்ணுறோம். இன்ஃபர்மேஷன் கெயின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளே கால்ஃப் இருக்குன்னு வைங்க. இந்த ப்ளே கால்ஃபு அவுட்லுக் டைப் அவுட்லுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ப்ளே கால்ஃபுக்கு நம்ம எவ்வளோ என்ட்ரோபி கிடச்சிது, ஸோ 0.94. இதே அந்த ப்ளே கால்ஃப் அவுட்லுக்காக இருந்தால் அந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சருக்கும், இப்போ நம்ம இதில் வந்து நம்ம டேட்டா செட்டில் எத்தனை ஃபீச்சர், டெம்பரேச்சர், அவுட்லுக்கு, ஹியூமிடிட்டி, விண்டி, ஸோ 4 ஃபீச்சர் இருக்குன்னா அந்த 4 ஃபீச்சருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் கால்குலேட் ஆகும். இன்ஃபர்மேஷன் கெயின் எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஃபீச்சரை தான் வந்து இது ரூட் நோடாக எடுத்துக்கும். இப்போ இந்த 4 ஃபீச்சருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்குன்னா இதில் அதிகமாக இருக்குது, இந்த அவுட்லுக்கில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இதை தான் வந்து நம்ம ரூட் நோடாக யூஸ் பண்ணி அப்படியே ட்ரில் டவுன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இதுதான் வந்து இந்த டிசிஷன் ட்ரீ. இதுதான் வந்து இங்கே ரேண்டம் ஃபாரஸ்ட்ல யூஸ் ஆகுது.
ஸோ இந்த ரேண்டம் ஃபாரஸ்டோட நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இல்லையா. இப்போ இது வந்து அதே தான், அந்த ஓவர் ஃபிட்டிங்கை வந்து ஆவரேஜிங் ஆர் கம்பைனிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிஷன் ட்ரீஸ். ஸோ இது இந்த ஓவர் ஃபிட்டிங்கை வந்து ஓவர் கம் பண்ணுது எப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த ரிசல்ட், அந்த டிசிஷன் ட்ரீஸ்லாம் கொடுக்குற அந்த டிசிஷன் ரிசல்ட்டை கம்பைன் பண்ணி நம்ம கடைசியாக ஒரு ரிசல்ட்டை மட்டும் கொடுப்போம். எது அதிகமாக இருக்கோ அந்த ரிசல்ட் அதிகமாக கொடுப்போம். ஸோ அப்புறம் ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒர்க் வெல் ஃபார் லார்ஜ் டேட்டா ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் தென் சிங்கிள் டிசிஷன் ட்ரீ டஸ். ஸோ இப்போ சிங்கிள் டிசிஷன் ட்ரீல நீங்கள் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி, ஏன்னா சில டைம் தப்பாக வரலாம். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்ல நீங்கள் எவ்வளோ லார்ஜ் டேட்டா கொடுத்தா கூட அது வந்து ஹேண்டில் பண்ணிடும். அதே மாதிரி இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் போசஸ் வெரி ஹை அக்யூரசி கொடுக்கும் ரேண்டம் ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணணுமானா தேவையில்லை, அதான் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணணுமானா தேவையில்லை. இட் மெயின்டைன்ஸ் குட் அக்யூரசி ஈவன் ஆஃப்டர் ப்ரொவைடிங் டேட்டா வித்வுட் ஸ்கேலிங். ஸோ அதே மாதிரி மெயின்டைன்ஸ் மிஸ்ஸிங் டேட்டா இருந்தால் கூட இது வந்து ஒரு குட் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணும். மிஸ்ஸிங் டேட்டாஸ் நம்ம வந்து மிஸ்ஸிங் டேட்டாவை ஃபில் பண்ணுவோம், இதில் ஃபில் பண்ணாமல் கொடுத்தா கூட இது வந்து ஒரு குட் அக்யூரஸியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரோஸு, நன்மை. இதுலேயும் வந்து சில கான்ஸ் இருக்குது, தீமை இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து நிறைய டிசிஷன் ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்சிட்டி தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ், முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 100 டிசிஷன் ட்ரீ கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க, இந்த 100 டிசிஷன் ட்ரீ உருவாகும் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப டைம் அதிகமாகும். நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீயை உருவாக்குறத விட இதில் 100 டிசிஷன் ட்ரீ உருவாகும். ஸோ அப்போ டைம் கன்சியூமிங் அதிகமாக இருக்கும். அதிகமாக மோர் கம்ப்யூட்டேஷனலி ரிசோர்ஸஸ் ஆர் ரிக்வயர்ட் டு இம்ப்ளிமெண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட். கம்ப்யூட்டேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன் ப்ராசஸ் யூஸிங் ரேண்டம் ஃபாரஸ்ட் இஸ் வெரி டைம் கன்சியூமிங். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு டேட்டா செட், ஒரு டெஸ்ட் டேட்டா கொடுக்குறோன்னா அந்த ஒரு டெஸ்ட் டேட்டாவுக்கு 100 டிசிஷன் ட்ரீக்கும் இது கொடுக்கும். இந்த 100 டிசிஷன் ட்ரீலையும் அது ஒரு ரிசல்ட் கேல்குலேட் பண்ணும். ஸோ டைம் ரொம்ப அதிகமாகும் அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ வந்து இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம டிசிஷன் ட்ரீ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் இதுவும் ரேண்டம் ஃபாரஸ்ட்டு. ஸோ நான் அதே டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த ஐரிஸ் டேட்டா செட்டு. ஸோ இது அப்படியே நம்ம டிசிஷன் ட்ரீ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த டிசிஷன் ட்ரீல நம்ம இதை அப்படியே கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டெயின் எக்ஸ்டெஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மாடலை பில்ட் பண்ணணும். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாஸ் எங்கே இருக்குன்னா SK11 லைப்ரரியில் என்செம்பிள் அப்படிங்கிற ஒரு மாடியூலுக்குள்ளார இருக்கும். என்செம்பிள் இம்போர்ட் random forest இல்லையா, ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். அதே மாதிரி ரெக்ரெஷனுக்கு யூஸ் ஆகும் இது. நம்ம கிளாசிஃபையர் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிளாசிஃபையர் ஈக்குவல் டு ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். இப்போ இதில் வந்து ஒரு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து n எஸ்டிமேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டர்ஸ். அதுதான் வந்து நம்ம டிசிஷன் ட்ரீயோட நம்பர்ஸ். எத்தனை டிசிஷன் ட்ரீ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த நம்பர்ஸ் ஆகுது. அதே மாதிரி கிரைட்டீரியன் ஜீனி, நம்ம ஜீனி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம கிரைட்டீரியன் என்ட்ரோபி கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இதில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம n எஸ்டிமேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்டிமேட்டர்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அதை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுவோம் இல்லையா, 100 கொடுத்தா 100 ஃபைல் கிரியேட் ஆகிரும். அப்புறம் 100 டிசிஷன் ட்ரீக்கு வந்து நம்ம விசுவலைசேஷன் பண்ண வேண்டியதாயிரும். நம்ம இப்போ 5ன்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ கிளாசிஃபையர் டாட் ஃபிட்டு, நம்ம நேற்று டிசிஷன் ட்ரீல விசுவலைசேஷன் பண்ணுற மாதிரி அந்த டாட் ஃபைலை PNG-யாக மாற்றணும்ல, அதே மாதிரி இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்லேயே மாற்றலாம். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்ம n எஸ்டிமேட்டர் 5ன்னு கொடுத்தோன்னா
5 டிசிஷன் ட்ரீ அதில் கிரியேட் ஆகும். அந்த 5 டிசிஷன் ட்ரீக்கும் நம்ம வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். ஒயிட் ட்ரெயின் நம்ம ட்ரெயின் டேட்டா செட்டை கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஃபிட் மொத்தமாக ரன் பண்ணணும். ஸோ NHT ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ நம்ம y ப்ரெடிக்டட் வேல்யூஸு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள் என்கோட் பண்ண தேவையில்லை. நம்ம டிசிஷன் ட்ரீலையும் பண்ணல, அதே மாதிரி தான் நம்ம ரன் ஃபாரஸ்ட்டுக்கும் பண்ண போகிறதில்ல. இதை பண்ணாமலே அதுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இப்போ இதோட கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸு 11 + 12 + 6 மொத்தம் 18, 29 இது கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு இது வந்து தப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம விசுவலைசேஷன் பண்ணணும் இல்லையா? இந்த விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு இந்த கிளாசிஃபையரில் ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிள்குள்ளார தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீஸ்லாம் இருக்கும். சரி, ஸோ எஸ்டிமேட்டர்ஸ் இருக்கு. இந்த எஸ்டிமேட்டர்ஸ்குள்ளார தான் இப்போ நம்ம 5 டிசிஷன் ட்ரீ உருவாக்கணும்னா அந்த 5 டிசிஷன் ட்ரீக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டிசிஷன் ட்ரீ, செகண்ட் டிசிஷன் ட்ரீ, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இப்போ இந்த ஒரு டிசிஷன் ட்ரீக்கும் நம்ம வந்து ஒரு டாட் ஃபார்மெட்டில் மாற்றி அதை வந்து பிஎன்ஜியாக மாற்றணும். அதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம நேற்று வந்து இந்த ஒரு ஆன்லைன் டாட் டு பிஎன்ஜி கன்வெர்ட்டரில் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் நான் வந்து இப்போ வந்து நம்ம பைத்தான் லைப்ரரியை வச்சு மாற்றலாம். டாட் ஃபைல்லேருந்து பிஎன்ஜி ஃபைலுக்காக வந்து py.plus அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. அது யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஃபீச்சர் நேம்ஸ் நம்ம நேற்று யூஸ் பண்ணோம். செப்பல்லேருந்து செப்பல் வித்து, பிட்டர்லேருந்து பிட்டர் வித்து, அதுக்கப்புறம் கிளாஸஸ் செட்டோஸா, வெர்சிகுலர், வெஜினிகா, இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. அந்த எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த டிசிஷன் ட்ரீயை வந்து டாட் ஃபைலாக மாற்றி கொடுக்கும். மாற்றின பிறகு அதை ஒரு கிராஃபாக மாற்றிட்டு அது ரைட் பிஎன்ஜி ஒரு பிஎன்ஜி ஃபைலாக மாற்றுறேன் அது. ஓகேங்களா? இது வந்து எல்லா எஸ்டிமேட்டருக்கும் வரும். அதாவது எல்லா டிசிஷன் ட்ரீஸ்க்கும் வரும். எத்தனை டிசிஷன் ட்ரீ இங்கே கொடுத்துருக்கோமோ அத்தனை டிசிஷன் ட்ரீக்கும் ஒரு பிஎன்ஜி ஃபைல் அங்கே கிரியேட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது கிரியேட் ஆகிடுச்சு. செகண்டு பார்த்தீங்களா, ஒரு இதுக்கும் அது கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த ஒரு டிசிஷன் ட்ரீ உருவாக்குறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ட்ரீ 0 யூஸ் ஒரு டிசிஷன் ட்ரீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சில டிசிஷன் ட்ரீ பெருசாக இருக்கும், சில டிசிஷன் ட்ரீ ஸ்மாலாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டிசிஷன் ட்ரீ. இர்ஃபான் ஸ்கிரீன்ல அது இது ஆயிட்டு இருக்கு, லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிசிஷன் ட்ரீ. இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு, காம்ப்ளெக்ஸா இருக்கு பாருங்க. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து போட்டு பார்க்கும் இந்த டிசிஷன் ட்ரீல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேற்று யூஸ் பண்ணதுல வந்து பீட்டர்ல இருந்து தான் வந்து நம்ம ரூட் நோடா எடுத்துச்சு. ஆனால் இதுல டிஃப்ரெண்டா எடுத்துக்கும். ஒரு டிசிஷன் ட்ரீக்கும் டிஃப்ரெண்ட் ரூட் நோட எடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்கும்.
இது செகண்ட் இது கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. இது நம்ம நேத்து பண்ண மாதிரி தான் இருக்கு. பிடல் வித் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. அதே மாதிரி அடுத்த இது மூணாவது இது தேர்ட் டிசென்ட்ரி. இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஏன்னா இது வந்து செப்பல் லென்த்தில் ஆரம்பிக்கு. அடுத்தது வந்து இது கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது. ஃபோர்த்து அதே மாதிரி லாஸ்ட் ஃபிஃப்த்து வந்து ஃபிஃப்த்து இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 டிசென்ட்ரிஸ் உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இந்த 5 டிசென்ட்ரியும் இது நம்ம டெஸ்ட் டேட்டாவை கொடுக்கும். இப்போ இந்த டெஸ்ட் டேட்டாவை கொடுத்து அதுக்கு என்ன நம்ம ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கும். இந்த 5 டிசென்ட்ரியும் ஒரு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா? அந்த கொடுக்குற டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டில் எந்த கேட்டகரி அது கொடுக்குற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து வெர்சி கலர் கொடுக்குது, ரெண்டாவது வந்து செட்டோசான் கொடுத்துக்குது, மூணாவது வெர்சி கலரு, நாலாவது வெர்ஜினிக்கா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வெர்சி கலர் கொடுக்குது. இதில் வந்து 3 இது வந்து வெர்சி கலர்னு கொடுத்துருக்கு. அப்போ வந்து நம்ம ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருக்கும்? வெர்சி கலர்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் இது அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த நம்ம கொடுக்குற அந்த 3 வேல்யூ இருக்கு இல்லையா? 3 கிளாஸ் நேம்ஸ், செட்டோசா, வெர்சிகலர், வெர்ஜினிகா, அதுக்கு வந்து ஓட்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ இந்த ஓட்ஸ் வந்து நீங்கள் ப்ராபபிலிட்டி இல்லையா? ப்ராபபிலிட்டி பார்க்கறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு, கிளாசிஃபயர், ப்ரெடிக்ட், ப்ராபபிலிட்டின்னு இருக்கும். இதில் வந்து எக்ஸ் டெஸ்ட் வேல்யூ கொடுக்கணும். இதனால் என்ன அர்த்தம்னா இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது இருக்குன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டு செட்டோசாவுக்கு ஒரு ஓட்டு, இந்த ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு, கண்டிப்பாக இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கலாம். செட்டோசாவுக்கு 0%, வெர்சிகலருக்கு 0.8, வெர்ஜினிக்காவுக்கு 0.2. ஸோ அதிகபட்சமான ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்குது? இந்த 0.8க்கு தான். இது என்னது? வெர்சிகலர். ஸோ நம்ம ரிசல்ட் வெர்சிகலராக வரும். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி கூட வரலாம், 0.2, 0.6, 0.2. ஸோ எதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கோ அது எடுத்துக்கலாம். அது ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கேளுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா ரேண்டம் ஃபாரஸ்ட்ல? ரேண்டம் ஃபாரஸ்ட்ல ஜெனரல் கம்பைலேஷன் டவுட். என்னது? இல்ல இது வந்து பேக் எண்ட்ல வந்து டிசிஷன் ட்ரீ தான் யூஸ் பண்ணுது. இதுல இன்னும் இது புதுசா எதுவும் கால்குலேட்லாம் பண்ணல. ஜஸ்ட் பேக் எண்ட்ல டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணி அது வர ரிசல்ட்ல எந்த ரிசல்ட்டுக்கு வந்து அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கோ அது நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துரும். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். சிம்பிள் தான் அது. ஓகே, இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கமெண்ட் செலக்ட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. ஆனால் இது கம்பைலேஷன் ஃபுல்லாக தானே நடக்கும்? எப்படி ஆக்சுவலாக? இல்லை ஃபுல்லாக தான் நடக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை மட்டும் எதுக்கு ஃபுல்லாக ரன் பண்ணுறதுன்னு இது மட்டும் ரன் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஃபுல்லாக ரன் பண்ணேன்னா இதுவும் ரன் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு ஃபைல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் ஆல்ரெடி கம்பைல் ஆயிடுச்சு இந்த ஃபைலு, நம்ம கிட்ட கிளாசிஃபயர் வந்துடுச்சு ஆல்ரெடி கம்பைல் ஆன பிறகு. ஸோ அதுக்கப்புறமா நான் இதை மட்டும், இந்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு மொத்த எல்லா ரிசல்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ரிசல்ட் மட்டும் போதுங்கிறதுக்காக நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆக்சுவலா வேற ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்குறோம்னா அப்போ ஃபுல்லா ரன் பண்ற மாதிரி வரும். ஆமா. இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம சேஞ்ச் பண்றோம், நான் இங்க என்ன எஸ்டிமேட்டர் நான் வந்து 10 சேஞ்ச் பண்றேன். இப்போ அப்போ வந்து நான் ஃபுல்லா ரன் பண்ணுவேன்.
ஸோ ஏன்னா இந்த கிளாசிஃபயரே சேஞ்ச் ஆகுது இல்லையா, இங்கே இந்த கிளாசிஃபயர் சேஞ்ச் ஆகுறப்ப நம்ம வந்து இந்த கிளாசிஃபயர் இங்கே யூஸ் பண்ணுறப்ப அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே நீங்கள் இங்கே இதை மட்டும் ரன் பண்ணீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணது வராது. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி கம்பைல் ஆகிடுச்சு, நம்ம மெமரியில் சேவ் ஆகிருக்கு இந்த கிளாசிஃபயர் ஆப்ஜெக்ட்டு, அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் புதுசாக திருப்பியும் ஒரு ஃபைலை ரன் பண்ணும்போது புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், புது ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிடும். இதில் இந்த இது ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து நிறைய டிசிஷன் ட்ரீ இருக்குது, லென்த்தியா இருக்கும் அப்படின்றோம் இல்லையா? என்ன ஆமா பண்ண வரோம் இந்த யூட்டிலைசேஷன் வந்து எப்போ எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கூடாது, எப்படி டிசிஷன் எடுக்கணும்? அதாவது இப்போ நீங்கள் வந்து டிசிஷன் ட்ரீயை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஓவர் ஃபிட்டிங் ஆயிரும். ஸோ இந்த ஓவர் ஃபிட்டிங்கை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஹலோ தினேஷ், நீங்கள் இப்போ டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் டிசிஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு போகும்போது அதுலேயே மீனிங் இருக்குது. ஸோ டிசிஷன் ட்ரீ மல்டிபிள் ட்ரீ ஜாயின் பண்ணது தான் ஃபாரஸ்ட். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து மல்டிபிள் டிசிஷன் ட்ரீயை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு என்சம்பிள் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் போகும். ரொம்ப காம்ப்ளெக்ஸான நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி ஃபிட் பண்ணி அவுட்புட் எடுக்கணும் அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டம் ஃபாரஸ்ட் தான் போக வேண்டியதாக இருக்கும். இல்லை டேட்டாவோட சைஸிங் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, டேட்டாவோட வேல்யூ மட்டும் அதிகமாக இருக்குன்னா டெசிஷன் ட்ரீல நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் மெயினாக. ஸோ எவ்வளோ எஸ்டிமேட்டர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கொடுக்குறப்ப டெசிஷன் ட்ரீயோட ஐடென்டிஃபிகேஷனை பேக்எண்டில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் போயிட்டு அந்த நம்ம டார்கெட் பண்ணிருக்கிறதோட கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதுதான் ரேண்டம் ஃபாரஸ்ட்ல பேக்எண்ட். ஸோ அதனால என்னது, ஒரு டெசிஷன் ட்ரீயை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற டெசிஷனோட மல்டிபிள் டெசிஷன் ட்ரீயை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ தினேஷ். நான் ஜஸ்ட் ஜினேஷ் குமார் அப்படிங்கிறவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க வந்து நம்ம பிக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆனோட மிஷின் லேர்னிங் ஆர்கிடெக்ட், மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஆர்கிடெக்ட். ஸோ எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் அஸ். He has also, Dinesh Kumar has also joined the call. All எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு பார்த்த செஷன்ஸ்ல? தயவு செஞ்சு கேட்டுடுங்க. ஸோ இப்போ இதில் அந்த டிசிஷன் ட்ரீ எடுத்தீங்களா, 5 இப்போ எஸ்டிமேட் இப்போ 10 போட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ இதில் எது பெஸ்ட்டுன்னு இப்போ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் எஸ்டிமேட்டர் வந்து நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது. உங்களோட இப்போ இதில் 10 இருக்கு, that's correct. 10 இருக்கு. ஃபைனலா வாட் இஸ் அவுட்கம் ஆக்சுவலி, which is best actually out of 10? ஆக்சுவலா இப்போ 5 and 10ங்கிறது நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ வந்து எத்தனை டிசைன் பண்ணணும்ன்றது நீங்க மறுபடியா தெரியணும். அதுக்கு நீங்க பார்க்கணும் இதுல இம்பியூரிட்டிஸ்ன்னுவாங்க மெயினா. ஸோ இம்பியூரிட்டிஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த இம்பியூரிட்டிங்கிறது எவ்வளோ கரெக்டாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கங்கிறது வேலிடேட் பண்ணுறது. ஸோ இந்த எஸ்டிமேட்டர் வந்து டெசிஷன் ட்ரீ எத்தனை வேணுங்கிறத டிசைட் பண்ணி தான் இங்கே நீங்கள் கொண்டு வர முடியும். இப்போ ரேண்டமாக ப்ராக்டிஸ்க்காக இங்கே வந்து 5, 10ன்னு போட்டோம், எப்படி அது சேஞ்சஸ் ஆகுதுன்றதுனால. ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் ப்ரெடிக்ஷன் மாதிரி பண்ணும். அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்பிங், பேக்கிங், நிறைய கான்செப்ட் இருக்குது. அது மூலமாக எது கிளியர் அவுட்புட் தரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். சரிங்களா? ஸோ என் எஸ்டிமேட்டர் டேரக்டாக நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணணும். ஓகே. பிகாஸ் ஏர்லியர்ல பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இப்போ 0.95 வரணும், இயர்ஸ் 1 வரணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் 10 டிசிஷன் ட்ரீ ரெடி பண்ணிருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து எந்த டிசிஷன் ட்ரீ வந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் பெஸ்டா அப்படின்ட்டு அது நீங்கள் வேலிடேட் செக் பண்ணி பார்க்கணும். சரி, நம்ம இங்கே வந்து ப்ராக்டிஸ்க்காக நம்ம 5, 10 கொடுத்தா என்ன வேரியன்ஸ் இருக்குன்றதுக்காக நம்ம அதை பார்க்கணும். எவ்வளோ ஃபீச்சர் செலக்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஃபீச்சரையுமே வந்து லேபிளோட எப்படி கம்பேர் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா லேபிள் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட். ஸோ அது கூட எதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கிறது நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு எத்தனை என்ன எஸ்டிமேட் கொடுக்கும். ஓகே. சரி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஜீனி இண்டெக்ஸ் இப்போ நம்ம கால்குலேட் பண்றோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெஸ்டான வேல்யூ வச்சு ரூட் செலக்ட் பண்ணி டெசிஷன் ட்ரீ ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ஜீனி இண்டெக்ஸ் வந்து ஒரு டைமும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்குமா? ஏன்னா நம்ம இப்போ மல்டிபிள் டெசிஷன் ட்ரீஸ் போறோம். அப்போ ஜீனி இண்டெக்ஸ் அந்த ப்ராபபிலிட்டி மாதிரி கால்குலேட் பண்றது வந்து மாறுமா? ஏன்னா இப்போ நம்ம ஏன்னா வந்து நீங்க கினி இண்டெக்ஸ் நீங்க செலக்ட் பண்றன்னும் போது கினி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இம்பியூரிட்டியே உங்களுக்கு கிடைக்குது.
பேக் எண்ட்ல கினி இண்டெக்ஸ் பண்றதே அது ஒன்று தான் பண்ணுது மெயினா. ஸோ அதில் வந்து என்ட்ரோபி செலெக்ஷன்ஸ் கினி இண்டெக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதோட வேல்யூ கண்டிப்பாக மாறும். செக் பண்ணி பாருங்க வேணாம். ஏன்னா ஒரே ஒரு நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண கினி இண்டெக்ஸோட வேல்யூஸும் சேஞ்சஸ் ஆகும். ஓகே 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 சார். நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது வேரியன்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏன்னா கினி இண்டெக்ஸ்ன்றது கினி இம்பியூரிட்டின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ நீங்கள் கிளாசிஃபைடு எடுத்திருக்கீங்க அதில் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது எவ்வளோ இன்கரெக்டாக இருக்குன்னு இம்பியூரிட்டி வச்சு சொல்ல முடியும். அதுதான் நமக்கு மேக்ஸிமம் அக்யூரசி கொடுக்கறது. ஸோ அது நார்மலாக பார்த்தீங்கன்னா டெசிஷன் ட்ரீல பண்ணுவாங்க. மல்டிபிள் டெசிஷன் ட்ரீ நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் அது பேக் எண்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எனி கொஷின்? ஏன்னா ப்ரெசிஷன் அண்ட் ரீகால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த மெடிக்கல் சைடு அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் டொமைன் அதெல்லாம் வந்து ப்ரெசிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த கினி இம்பியூரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. சார் கேஎன்என் அந்த இது அந்த கோடை ஓப்பன் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம். இதுல சார் கேஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 1,20 கொடுத்துருக்கீங்க. ஸோ யூஸ்வலா வந்து ரேஞ்சஸ் அதெல்லாம் வந்து 0ல இருந்து தானே சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல எதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதாவது ஸ்பெசிஃபிக் இருக்கா அல்லது 0 கூட கொடுத்துக்கலாம்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. k equal to neighbors they will be selected. Okay, இந்த 21st லைன் 21st இல்லை அது ஓகே எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம். ஐயோட வேல்யூ வந்து கிளாசிஃபையர்ல வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கேஎன் நைபர் வந்து டோட்டல் 12 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பாப்பா டாப். ஓகே, லேபிள் என்கோடர் ஃபிட் பண்ணிட்டு கீழே வரும் கே நைபர் கிளாசிஃபையர் 12. நீங்க 0ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். டேட்டாவோட செட் வந்து நீங்க வேலிடேட் பண்றதுக்காக தான் வந்து இங்க 1ன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம் வராது. ஏன்னா இது வந்து லேபிள்ஸ், நீங்க கேஎன்என் உள்ள வரும்போது லேபிள் நீங்க வேணும். உங்களுக்கு லேபிளோட டீட்டெயில் தெரிஞ்சாதான் நீங்க கேஎன்என் வரலாம். ஸோ அதனால நீங்க 0ல இருந்து கொடுக்கலாம். இதே வந்து கே மீன்ஸா இருந்ததுன்னா உங்களால அது வந்து நோ லேபிள்ஸ். ஸோ அப்போ வந்து எத்தனை கிளஸ்டரிங் பண்ணணும்னு மட்டும் தான் ஐடியா இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். Any question? Any questions? அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற எந்த சந்தேகங்களும் இல்லைன்னு நினைக்கிறேன். இர்ஃபான், we are done, right? முடிஞ்சுல செஷன் கம்ப்ளீட்டா? இர்ஃபான்? ஆமா ஆமா முடிஞ்சு. ஓகே, ஸோ சந்தேகங்களும் எல்லாமே கிளியரா இருக்கும். ஸோ லைக் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சேம் லைக் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன். bigdatahandson.com/videosல வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்னும் ஒரு 2 hours வந்து பதிவு டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே லாஸ்ட் 3 செஷன் அட்டன் பண்ணாதவங்க வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வந்து போய் பார்த்துக்கலாம். பார்ட் 1 இங்கே இருக்கு, பார்ட் 2 இங்கே இருக்கு, பார்ட் 3 இங்கே இருக்கு. இன்னைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம்னா பார்ட் 4 வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி போட்டது, இது வந்து 15ஆம் தேதி அப்லோட் பண்ணது, 16ஆம் தேதி. இது 3 தமிழ்ல எடுத்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கிலீஷ் சீரீஸ், பைத்தான் சீரீஸ் எல்லாமே வந்து வரிசையா எடுத்திருப்போம். இதெல்லாம் நீங்க பாருங்க, 4-5 வருஷமா எடுக்கிறோம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் இட். பட் வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் 978-988-424 or 978-988-424 9566182384. இந்த இதுக்கு கால் பண்ணலாம். லைக்
எங்களோட யூடியூப் சேனல்லையும் போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைக் இந்த இடத்துல போனீங்கன்னா யூடியூப் போனீங்கன்னா யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க bigdatahandson.com அடிச்சீங்கன்னா எங்களோட எல்லா வீடியோஸும் வந்துடும். இந்த இடத்துலையும் நீங்க போயிட்டு உங்களோட இதை வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பார்ட் 1 இருக்கும், பார்ட் 2 இருக்கும், பார்ட் 3 இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இது நேற்று அப்லோட் பண்ணது. ஸோ இது மாதிரி பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இங்கிலீஷில் எடுத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை நம்ம தமிழில் எடுக்கிறோம், மிஷின் லேர்னிங் இன் தமிழில். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த 7 செஷனுமே வந்து தமிழில் தான் இருக்கும். 7 செஷனுமே பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லைக் பண்ணும் அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கலாம். லைக் பண்ணிட்டு என்ன சப்ஸ்கிரைப், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைக்ஸ் போட்டுக்கலாம், டிஸ்லைக்ஸ் கூட போட்டுக்கலாம். டிஸ்லைக்ஸ் போட்டாலும் எங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் செஷனில் வந்து எதனால டிஸ்லைக்ஸ் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கும் போது அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிப்போம். நன்றி நண்பர்களே. நாளைக்கு வந்து இதே இதை வந்து சப்போர்ட் வெக்டர் மிஷின் பார்ப்போம். நாளைக்கு இதே டைமில் 6:30க்கு கனெக்ட் பண்ணிடுவோம் ஷார்ப்பாக. 6:30 to 7:30, 6:30 மணி முதல் 7:30 மணி காலை கனெக்ட் பண்ணுவோம். சப்போர்ட் வெக்டர் மிஷின் SVM, ஆதரவு திசையன் இயந்திரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. இதோட பேசிக்கா வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூகுள்ல எல்லாம் ஓரளவுக்கு போட்டு SVMனா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா உங்களோட சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து எங்ககிட்ட போட்டு எங்ககிட்ட இது பண்ணி கிளியர் பண்ணிடலாம். போத் நானு, இர்ஃபானு, தினேஷ்குமார் சீஃபா இதுக்கு மிஷின் லேர்னிங் ஆர்கிடெக்ட் 3 பேருமே நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். காலில் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் நாளையோடைய பதிவில். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.